ஹாய், போன செக்ஷன்ல டேஷ்போர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த செக்ஷன்ல வீடியோ மேனேஜர் அப்படின்னா என்னன்னு பார்க்க வரும். சோ நீங்க டேஷ்போர்டுக்கு அடுத்த மெனுவே பாத்தீங்கன்னா வீடியோ மேனேஜர் அப்படின்னு தான் இருக்கும். நீங்க போயிட்டு அதை கிளிக் பண்ணலாம். இந்த வீடியோ மேனேஜருக்குள்ளதான் பாத்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே இந்த வீடியோ மேனேஜர் உள்ளதான் நம்ம போய் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ மேனேஜர்ல லேட்டஸ்டா போட்ட வீடியோஸ்ல இருந்து கடைசியா போட்ட வீடியோஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். வீடியோ மேனேஜர்ல பாத்தீங்கன்னா நான் லேட்டஸ்டா போட்ட வீடியோஸ் தான் ஃபர்ஸ்ட்ல தெரியுது. என்னோட ஓல்டு வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே நான் கீழே போக போக ஓல்டு வீடியோஸ் அப்படியே வந்துட்டே இருக்கும். இது வந்து 3 பேஜா ஸ்பிளிட் ஆயிருக்கு. நீங்க எல்லாமே பக்கத்திலேயே பார்க்கலாம். உங்களோட வீடியோ இருக்குன்னா அந்த வீடியோ பக்கத்திலேயே நான் என்னோட வீடியோ வந்து மானிட்டைஸ் ஆயிருக்கு. மானிட்டைஸ் ஆயிடுச்சுன்னா என்னோட வீடியோ வந்து ரெவன்யூக்கு வந்து அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது பக்கத்துல பாத்தீங்கன்னா நான் பிரைவேட்ல வச்சிருக்கேன். இந்த வீடியோ எல்லாம் பிரைவேட் அப்படின்னு வைக்கும்போது என்ன ஆகும்னா நான் மட்டும் தான் அந்த வீடியோஸ் பார்க்க முடியும். இந்த உலகத்துல வேற யாருமே அந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. இப்போ இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணும்போது அதை பப்ளிக் அப்படின்னு பண்ணி விட்டாதான் மத்த நீங்களோ இல்ல இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே அதை பார்க்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க வரும். அதுக்கப்புறமா இந்த வியூஸ், இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்திருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் இங்க வரும். எத்தனை பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் டிஸ்லைக் பண்ணிருக்காங்க, இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்க இங்கேயே பார்த்துடலாம். நீங்க ஒரு தடவையும் போயிட்டு ஒவ்வொரு வீடியோ லிங்கையும் கிளிக் பண்ணி அங்க போயிட்டு என்ன ஆகுதுன்னு பாக்குறத விட உங்க வீடியோ மேனேஜர் உள்ள வந்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே ஒரே இடத்துல எல்லா தகவலையும் நீங்க பாத்துடலாம். இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னும் பப்ளிஷ் பண்ணாத வீடியோஸ், அதனாலதான் எல்லாமே வந்து 0ல காமிக்குது. எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லாக்ல வச்சிருக்கேன். லாக் அப்படின்னும் போது பிரைவேட் வீடியோஸ் அப்படின்னு அர்த்தம். இது எதுவுமே இன்னும் பப்ளிக்கா பண்ணல. அதுக்கப்புறமா இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மானிட்டைஸ் பண்ணிருக்கேன். இந்த குளோப் வருது பாத்தீங்களா, இந்த வீடியோஸ் எல்லாம் பப்ளிக்ல இருக்கு. இந்த வீடியோஸ்க்கு வந்து எத்தனை வியூஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 260 வியூஸ் இருக்கு. 4 பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, 21 லைக்ஸ் வந்திருக்கு, ஒரு டிஸ்லைக்கும் இன்னும் வரல. அதுக்கப்புறமா இந்த பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு வந்தேன்னா என்னோட தகவல் எல்லாமே வந்து ஒரே இடத்துல நான் பார்க்க முடியும். அதுக்கப்புறமா இந்த வீடியோ மேனேஜர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ பக்கத்துலயும் எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ சப்போஸ் நான் இந்த வீடியோ வந்து பிரைவேட்ல இருந்து பப்ளிக்கா மூவ் பண்ணணும்னா இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நான் பப்ளிக்கா மூவ் பண்ண முடியும். சோ இங்க அந்த எடிட் பக்கத்துல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிராப் டவுன் மெனு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கருப்பு கலர்ல ஏரோ மார்க் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் டிராப் டவுன் மெனு. இந்த மெனு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஃபர்மேஷன் செட்டிங்ஸ், இப்போ உங்களோட வீடியோ வந்து ரொம்ப ஷேக் ஆகுது, இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா இந்த என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க போய் கிளிக் பண்ணி உங்க வீடியோவை சரி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா புதுசா யூடியூப்ல இருக்க ஆடியோஸ் வந்து உங்க வீடியோக்கு அப்லோட் பண்றது, அனோடேஷன்ஸ் போடுறது, கார்ட்ஸ் போடுறது, சப்டைட்டில்ஸ் போடுறது, இல்ல இந்த வீடியோ உங்களுக்கே டவுன்லோட் பண்ணணும்னா அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க வீடியோ உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். இல்லனா என்னோட வீடியோஸ் நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா டெலிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தேன்னா இந்த வீடியோ டெலிட் ஆயிடும். சோ இந்த வீடியோ நான் வந்து பப்ளிக் அப்படி பண்ணணும்னா இந்த எடிட் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு இங்க எனக்கு தம்ப்நெயில்ஸ் வரும், எல்லாமே வரும். இது போயிட்டு நான் ஜஸ்ட் இங்க பிரைவேட் அப்படின்னு இருக்கிறத வந்து பப்ளிக் அந்த மாதிரி மாத்தி விட்டேன்னா போதும், என்னோட வீடியோ வந்து பப்ளிஷ் ஆயிடும். இவ்வளவு தாங்க இதுல இருக்கிறது. சோ வீடியோ மேனேஜர் பத்தி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ திரும்ப நான் வீடியோ மேனேஜருக்குள்ளவே வந்துட்டேன். இப்போ போயிட்டு நான் இந்த வியூல பாத்தீங்கன்னா நியூவெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் ஆயிருக்கு. நான் என்ன வீடியோ புதுசா போட்டிருக்கணும் அந்த வீடியோல இருந்து தான் ஆர்டர் வந்து இருக்கு. சப்போஸ் நான் வந்து இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நியூவெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை மோஸ்ட் வியூடுன்னு மாத்தினா எந்த வீடியோ வந்து அதிகமா பாத்துருக்கோங்களோ அந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல வரும். இந்த வீடியோஸ் எல்லாம் அதிகமா பாத்திருக்க வீடியோஸ்ல இருந்து இந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆயிட்டு வருது. சோ இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நம்மளோட வீடியோஸ் எது வந்து நல்லா மக்கள் வந்து விரும்புறாங்க, அந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பப்ளிக்னா எப்போ நம்ம என்னோட பாதி வீடியோஸ் வந்து பிரைவேட் வீடியோஸா நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ பப்ளிக் வீடியோஸ் மட்டுமே வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கு, பிரைவேட் வீடியோஸ் எதுவுமே இல்ல. சப்போஸ் எனக்கு பிரைவேட் வீடியோஸ் மட்டும் வேணும்னா பிரைவேட் வீடியோஸ் அப்படின்னு கிளிக் பண்ணனா எல்லா பிரைவேட் வீடியோஸும் இதுல வந்து நிற்கும். சோ நான் எதெல்லாம் பப்ளிக் பண்ணி விடணுமோ அதெல்லாம் எடிட் அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு நம்ம முன்னவே பார்த்த மாதிரி பப்ளிக் அப்படின்னு கொடுத்தனா அந்த வீடியோஸ் எல்லாம் பப்ளிக் ஆயிடும். இதுல மோனடைஸ் வீடியோ, நான் மோனடைஸ் வீடியோ அப்படின்னு இருக்கு. மோனடைஸ் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மோனடைஸ் அப்படின்ற ஆப்ஷன் என்னன்னா ஒரு வீடியோவுக்கு நம்ம AdSense அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோல நம்ம விளம்பரம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்றது தான் மோனடைசேஷன். நாட் மோனடைஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து விளம்பரம்க்கு அப்ளை பண்ணல அப்படின்றது தான் நாட் மோனடைஸ். சப்போஸ் நான் வந்து மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட வீடியோ ஒன்றுக்கு வந்து நான் மோனடைஸ் பண்ண மறந்துட்டேன்னா அப்போ வந்து நான் இதுல போய் செக் பண்ணி பாத்துக்கலாம். என்ன வீடியோஸ்க்குலாம் நான் நான் மோனடைஸ் பண்ணிருக்கணும் அந்த வீடியோவை மட்டும் நான் வந்து மோனடைஸ் பண்ணி வச்சுக்குவேன். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நாட் மோனடைஸ் அப்படின்னு வருது. பட் இங்க மோனடைஸ் ஆப்ஷன் தான் காமிக்குது.
ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை மோனடைஸ் பண்ணாம விட்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு உங்க வீடியோஸ் வந்து மோனடைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வீடியோ மேனேஜர்ல அடுத்ததா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட். ஸோ நான் என்னென்னலாம் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்றது வந்து இந்த வீடியோ மேனேஜர்ல இருக்கிற பிளேலிஸ்ட்ல வந்துடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் 3 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர், இன்னொன்று வந்து யூடியூப் ஏர்னிங்ஸ் தமிழ், ஆன்லைன் ஏர்னிங்ஸ். இந்த பிளேலிஸ்ட்டை பத்தி எல்லாம் நம்ம பின்னாடி வர வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். நம்ம வீடியோஸ் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது இதை பத்தி எல்லாம் நம்ம இன்னும் விரிவா தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த வீடியோஸ் மேனேஜரை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சாப்டர்ல நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ்.